அப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு யதார்த்தமாக தான் எல்லாரும் இது மாதிரி இதெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் போடலாம் போது போட்டோம். அவர் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எங்களை கூப்பிட்றாங்க. ஃபோட்டோஸ் பார்த்தா கூப்பிட்டு நிறைய ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸ் மூலிமா செலக்ட் பண்ணி தான் நேரில் வர வச்சு ஆடிஷன் பண்ணி நீ என்ன பண்ண ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வீட்டில் தான் பயந்துட்டாங்க. அது பண்ணிட்டாங்க என்ன அப்போ இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு, அப்போ இந்த காலகட்டம் ஃபோன் இல்லை, ஃபோனே வீட்டு ஃபோன் மட்டும் தான். அப்போ ஃபோன் பண்ணி கேட்கவும் சார் வந்து அவரே ஃபோன் பண்ணி பேசுறாரு. அம்மா தைரியமாக உங்கள் பையனை அனுப்புங்க, நான் வந்து பத்திரமா முடிச்சுட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து பொருள் போட்டு அப்படி வீட்டில் போயிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அசோசியேட்டர் அவர் வெங்கட்னு சொல்லிட்டு அண்ணா ஒருத்தர் சேலம், அவர் நேராக வீட்டுக்கு வந்து பேசி நீங்கள் தைரியமாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மூலியமாக நான் ஃபஸ்ட் டைம் சென்னை அப்போ தான் போகிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் போகிறேன். போயிட்டு ஆஃபீஸ் பார்த்துங்க, அவர் கூப்பிட்டாரு, செக் பண்ணாரு, நீ என்ன பண்ண ஏது பண்ணி பேசுனாரு. அப்புறம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் பண்ணிட்டு சரி தம்பி நீ வீட்டுக்கு போங்க அவங்க கூப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அதில் செலக்ட் ஆகி நான் அந்த படத்துக்குள்ள அப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகாது. எனக்கு அப்போ கூட தெரியாது, ஏன்னா எல்லாமே ஒரு பிரம்ம மாதிரியே இருந்தது. நம்மளை கூப்பிடாங்களா கூப்பிட மாட்டாங்களா ஒரு இது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ வந்து ஷூட்டிங் போனோம், இது கிளம்பி வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போய் உள்ள ஜாயின் ஆகுது.